ஆகஸ்ட் 14 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட கூலி படம் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போதுங்க. இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை பத்தி சில முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த படத்துக்காக நம்ம லோகேஷ் கனகராஜ் 36 37 வாரத்தை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட கடைசி 1.5 வருஷத்துல ஒரு ஃபேமிலிக்கு டைம் தெரியலையா, ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் தெரியலையா, சோசியல் மீடியாக்கு டைம் தெரியலையா, முழுக்க கூலி படத்து மேலதான் போக்கஸ வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படமும் ரொம்ப சூப்பரா வந்திருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரீசெண்டா இந்த படத்தோட டப்பிங்க முடிச்சிருக்காருங்க. டப்பிங்ல படத்தை பார்த்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் பயங்கரமா கட்டி பிடிச்சி படம் தளபதி படம் மாதிரியே வந்திருக்கல, சூப்பரா வந்திருக்கல அப்படின்னு பாராட்டினாராங்க. படத்தை முடிச்சிட்டு 2-3 மாசமா சரியாவே ஒரு தூங்கலையாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு ரொம்ப நிம்மதியாவே தூங்கி இருக்காருங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் பாராட்டிட்டாருன்னா கண்டிப்பா இந்த படம் ஃபேன்ஸுக்கு திருவிழாவா தான் இருக்கும். படத்துல சத்யராஜ், சுதிகாசன், அமீர் கான், நாகார்ஜுனா, ஷௌபீன், உபேந்தர் ராவ் இந்த மாதிரி பேன் இந்தியால இருக்க எல்லா ஸ்டாரையுமே கூட்டு வந்து நடிக்க வச்சிருக்கீங்களே, இதுல நடிச்சிருக்க எல்லாருக்குமே ஸ்கிரீன் டைம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம லோகி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரோலெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்துல 6 நிமிஷம் தான் வருவாரு சூர்யா. ஆனா அதோட இம்பாக்ட் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அதே மாதிரிதான் இந்த படத்திலயும் எவ்வளவு ஸ்கிரீன் டைம் இருக்குன்றது முக்கியம் கிடையாது, ஆனா அவங்க வரப்ப கண்டிப்பா பெரிய இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படம் 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, கூலி படம் 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுமா அப்படின்றதுக்கு நான் கேரண்டி தர மாட்டேன். ஆனா 150 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள படம் பார்க்க வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அவங்க கொடுத்த 150 ரூபாய்க்கு படம் ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோனிகா சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பூஜா எக்தே விட ஷௌபீன் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. இவரோட கேரக்டருக்காக நம்ம லோகி 6 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயங்கரமா ரைட் பண்ணாரா. இவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ல ஃபகத் ஃபாசில் தான் நடிக்கிற மாதிரி இருந்ததாங்க. அவரோட கால் ஷீட் கிடைக்காதனால ஷௌபீனை அப்ரோச் பண்ணிருக்காரு லோகி. இந்த பாட்டுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோனிகா பலுஜியா அப்படின்ற ஒரு வேர்டு வரும். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலியோட மாடலுங்க. மாடலிங் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டர்ஸா மாறினவங்க. 19 வயசுலயே மாடலா மாறினவங்க. அவங்களோட அழக சொல்ற மாதிரி தான் இந்த பாட்டுல லைன்ஸ் எல்லாம் இருக்கும். அமீர் கான் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல்ல வர்றாரு. அவரோட டைமிங் கம்மியா இருந்தாலுமே இம்பாக்ட் பயங்கரமா இருக்குமா. கமல் சாருக்கும் அமீர் கானுக்கும் பயங்கர ஒற்றுமை இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அவங்க பாக்குற விதமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குமா. சோ அந்த ஒரு விஷயம் நம்ம லோகேஷ்க்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்களா. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ட்ரெய்லர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறாங்களா. ஆகஸ்ட் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாலி ட்ரிப் போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்ற பிரஷர் அவருக்கு சுத்தமா இருக்கவே கூடாது அப்படின்ட்டு ஜாலியா ட்ரிப் போக போறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ நீங்க இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா